இன்னைக்கு நானும் என் தங்கச்சி என் நாத்தனார் எல்லாரும் அதாவது பொம்பளைங்களாம் சேர்ந்து கோயில் போவன்ட்டு இன்னைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப ரோட கிராஸ் பண்றப்ப ஒரு அம்மா வந்து ரோட கிராஸ் பண்ணாங்க. அந்த பக்கமா இருந்து 4 பேர் வண்டியில பைக்ல போன வந்து இடிச்சிட்டான். இடிச்சிட்டு அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. என்னன்னு கூட பார்க்காம நேரா வண்டி எடுத்துட்டு போயிட்டா. நான் கோவத்துல பாரு இடிச்சிட்டு எப்படி போறான் பாரு நிக்காம அப்படின்னு. உடனே கொஞ்சம் தூரத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து ஏய் வந்தது அந்த பொம்பளை வந்தது ராங்க நீ வந்து இடிச்சிட்டு போறான்ற வாயை கிழிச்சு புருவேண்டி அப்படின்னா. எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனாலும் ரோட் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எவ்வளவு துமுறு அவன் பேசுறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் வம்புடுத்தா நம்மளுக்கு தான் வம்பா போயிடும் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு கோயில போய் சாமியை கும்பிட்டோம். சாமியை கும்பிட்றப்பெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வாயை கிழிச்சிட வேண்டியனால அவனை அடிச்சிடணும்ன்றது என்னோட ஆசை. ஆனா அவனை என்னால அடிக்க முடியாது. ஏன்னா வந்து எனக்கு வாயில பலம் இருக்கிற அளவுக்கு உடம்புல கடவுள் பலத்தை தரல இல்லையா. ஆம்பளைக்கு கொடுத்த அதே வலுவை இந்த பொண்ணுக்கு பொம்பளைக்கும் கொடுத்துருந்தா அவங்க இருக்கிற 4 பேர் மாதிரி நாங்களும் 4 பேர் இருக்கோம். 4 குத்திருப்போம். ஏன் அந்த கடவுள் வந்து இந்த மாதிரி ஓரவஞ்சம் பண்ணிச்சுன்னு நான் அன்னைக்கு கோயில்ல சாமி கும்பிட்றப்ப